நம்மிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு EVKS இளங்கோவன். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் குறித்து உங்களுடைய நினைவலைகளையும் கருத்துக்களையும் எங்களுடன் பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவிற்கு உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு புகழை சேர்த்தார் என்று சொல்லும் அதே நேரத்தில் இந்தியாவில் தமிழர்களுடைய பெருமையை நிலைநாட்டிய ஒரு மூத்த தமிழர், ஒரு நல்ல தமிழர் என்பதிலும் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொல்லியபடி ஆசிய ஜோதி நேருவுக்கு பிறகு குழந்தைகளையும் இளைஞர்களையும் தன்பால் ஈர்த்தவர் நம்முடைய ஹலோ 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 ஐயா, இணைப்புல இருக்கோம். அதான் நடுவில் யாராவது பேசுறாங்க. இணைப்புல தான் இருக்கோம் ஐயா, கேட்கிறதா? சொல்லுங்க. குழந்தைகளையும் இளைஞர்களையும் தன்பால் ஈர்த்தவர் என்ற பெருமை கலாம் அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்ததோடு மட்டுமல்ல, இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்றுவது என்பதையெல்லாம் இளைஞர்களுக்கு போதித்து கொண்டவர். அவரை பொறுத்தவரையில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தார், நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார், இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழிகாட்டியாக இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை, ஒரு நல்ல வழிகாட்டியை இன்று இந்தியா இழந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கலாம் அவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு அவருடைய உறவினர்கள் அவரை ராமேஸ்வரத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்வது நியாயமான கோரிக்கை தான். ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் நாட்டின் தென்கோடியான ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் பிறந்து தன்னுடைய சொந்த முயற்சியால் படித்து மிகப்பெரிய இடத்திற்கு அடைந்தவர். அவர் நாட்டுக்கு சொந்தமானவர் என்று சொன்னாலும் கூட அவர் வீட்டிலே அவருடைய உறவினர்கள், அவருடைய குறிப்பாக அவர் அண்ணன்களிடமெல்லாம் மிகவும் பாசமாக இருந்திருக்கின்றார். ஆகவே அவர்கள் விரும்புகின்ற வகையில் ராமேஸ்வரத்தில் அவருடைய அடக்கம் நடைபெற வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. அதை இந்திய அரசாங்கம் பரிசீலிக்கும், ஆவணம் செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. வணக்கம். நன்றி ஐயா. நிச்சயமாக திரு EVKS இளங்கோவன் கூறியதை போன்று திரு APJ அப்துல் கலாம் அவர்களின் மறைவு உலகத்திற்கே மிகப்பெரிய இழப்பு. தொடர்ந்து அவரை பற்றிய நினைவலைகளை காணலாம். வணக்கம்.